கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சூரல்மலை முண்டக்கை பகுதியில் கடந்த திங்கட்கிழமை நள்ளிரவு நேரத்தில் பயங்கரமான ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் இன்று வரைக்கும், அதாவது 4வது நாளான இன்று வரைக்கும் 316 பேர் இறந்த நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்காங்க. தற்போது முண்டக்கை பகுதியில் இராணுவம், பேரிடர் மீட்பு குழுவினர், அதாவது 3 மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய 3 மாநில மீட்பு குழுவினர் மோப்பநாய் உதவியுடன் பல்வேறு விதமான முறையில் இந்த முண்டக்கை பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் தனியார் பேரிடர் மீட்பு குழுவினரும் இந்த முண்டக்கை பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அது குறித்து தனியார் மீட்பு படை பயிற்சியாளர் அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எப்படி மீட்பு பணியை நீங்கள் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? சத்யசாயி பேரிடர் மேலாண்மை குழுவிலேருந்து வர்றோம். நம்மளா போய் வேலை செய்யாமல் என்டிஆர்எஃப்ஓ, ஃபயர் சர்வீஸோ, லோக்கல் யார் அத்தாரிட்டியோ அவங்கள போய் அப்ரோச் பண்ணி நம்ம சொல்லுவோம். நம்மளோட விஷயங்கள் நம்ம கொண்டு வந்திருக்க மெட்டீரியல் சொன்னதுக்கப்புறம் அவங்க எந்த இடத்துல தேவையோ அங்கே அனுப்புவாங்க. நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். அநேகமாக இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நம்மளை எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போது நீங்கள் இங்கே இந்த பேரிடர் மீட்பு குழு மூலயமா இங்கே மீட்பு பணியில் ஈடுபடும் போது நீங்கள் எந்தெந்த மாதிரியான ஒரு சவால்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க? இந்த மாதிரி டிசாஸ்டரில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாயிண்டை ரீச் பண்ணுறது தான் பெரிய சவாலாக இருக்கும். மற்றதுலாம் நம்ம இமீடியட்டாக ஒரு 10 இடத்துல டிசாஸ்டர் நடந்தால் மற்ற எல்லாமே 10 இடத்துக்கு நீங்கள் சைமல்டேனியஸாக போக முடியும். ஆனால் இந்த லேண்ட்ஸ்லைடில் என்னென்னா, நிறைய இடங்களில் ரோடு கட் ஆஃப் ஆகிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் டெம்பரரி பிரிட்ஜு போட்டு தான் அடுத்த அக்சஸ்க்கே போக முடியும். அப்படி தான் இங்கே கூட பார்த்தீங்கன்னா 2வது நாள் தான் நிறையா வாகனங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னே நடந்து வந்திருக்காங்க, ஆற்ற கடந்து வந்திருக்காங்க, அல்லது மேபி ஹெலிகாப்டரில் வந்திருக்கலாம். பட் இத்தனை ஜேசிபி இன்னைக்கு வர்ற காரணம் என்னென்னா, அந்த ரோடு போட்டதுனால இது மாதிரி தான் இந்த ஒரு தடை மிகப்பெரிய தடை. ஒவ்வொரு பாயிண்டாக தான் நீங்கள் முன்னேற முடியும். தொடர்ந்து இந்த மீட்பு பணியானது முண்டக்கை மற்றும் அதனை சுற்றி இருக்கிற பகுதிகள் முழுவதுமாக அந்த மீட்பு பணிகளானது நடைபெற்று வந்துட்டு இருக்கு.